ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் வந்து கண்காட்சி வச்சுருந்தாங்க. அங்கெல்லாம் எப்படி இருந்தது, என்ன விளையாடுறது இருந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயே வந்து பெரிய குரங்கு தலையாட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. பாருங்கள், என் தம்பி உங்களுக்கு ஹாய் சொல்கிறான். நாங்கள் ஸ்கூல் விட்டு வந்தோடனே இது பார்க்கறதுக்காகவே ஆர்வமாக வந்திருந்தோம். அப்படி உள்ளதாக என்னதான் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். உள்ளே போகலாம் வாங்க. லாஸ்ட் நாளே என்னமோ தெரில, கூட்டம் ரொம்ப நிறையாவே இருந்தது. பாருங்கள், பேய் வீடெல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள், இங்கெல்லாம் பேர்ட்ஸ்லாம் நிறைய செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாருமே சவுண்டும் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கூட்டம் இருந்ததுனாலே எங்களால் சவுண்டோடவே சேர்த்து எடுக்க முடியல. பாருங்கள் எவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த போர்டு வந்து கிளி. இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது மரங்கொத்தி. இது வந்து வவ்வால். அதுக்கடுத்து இருக்கிறது கொக்கு. பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. பேட் எப்படி தொங்குதுன்னு பார்த்தீங்களா? இங்கே லைட் செட் பண்ணியிருக்கிற எல்லாமே பார்க்கவே அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் அவுல் எப்படி இருக்குதுன்னு. கீழே இங்கே பாருங்களே பீகாக் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஆஸ்ட்ரிச். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கிளி வச்சுருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே ஆஸ்ட்ரிச் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கவே அப்படியே சூப்பராக அழகாக இருக்குது. பாருங்கள், இங்கே வந்த உடனே ஸ்டேஷ்னரி திங்ஸு விளையாட்டு ஜாமான் தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் கீ செயின்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், நல்லா கிச்சன் ஐட்டம் தான் நிறையா வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா கீச்செயின் நிறையா வச்சுருக்காங்கன்னு. பேர் எழுதுகிற கீச்செயின் நிறைய வச்சுருந்தாங்க. டிசைன்லேயே நிறையா இருக்குது. இங்கே இருக்கிற கீச்செயின்லாம் பார்க்கவே அழகாக இருக்குது. இங்கே பொம்மை கீச்செயின் நிறையா இருக்குது. கீச்செயின்லேயே பேர் எழுதி கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், இதெல்லாம் சாவி மாட்டுற ஸ்டாண்ட் தான். இங்கே ஒரு குட்டி ஸ்டோரில் ஆரங்கள் நல்லா அழகாகவும் சிம்பிளாக நல்லா சூப்பராகவே இருந்தது பார்க்கவே. பாருங்கள், சிம்பிளாக இருந்தாலும் ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. பாருங்கள், இதுவும் கிச்சன் ஐட்டம் தான். இது வந்து துப்பாக்கி பலூனில் வந்து ஷூட் பண்ணி விளையாடுறது. நாங்கள் இந்த கேம் தான் விளையாண்டோம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரில, விளையாண்டா ப்ரைஸ் கிடைக்கும்னு நினச்சி விளையாண்டா, ஆனால் எங்களுக்கு ப்ரைஸே கிடைக்கல. நாங்கள் வீடு எடுக்கிற பார்த்துட்டு இந்த தம்பி எங்களையவே பார்த்துட்டு இருந்தா. நாங்களும் ஹாய் காட்டினா, ஆனால் அந்த தம்பியை ஹாய் காட்டலை. பாருங்கள், என் தம்பி வந்து பலூன் ஷூட் பண்ணுறான். எப்போல்லாம் வீடியோ எடுக்கிறோமோ அப்போல்லாம் பலூன் உடையவே மாட்டேங்குது. எப்போ வீடியோ ஆஃப் பண்ணுறோமோ அப்போ தான் பலூன் சட்டுன்னு உடையுது. இப்படியே நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். 6 டைம் கொடுத்தாங்க. அதில் நாங்கள் 4 டைம் தான் வெடித்தோம். மீதி 2 டைம் வந்து மிஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், இது டம்ளரில் பலூன் அடித்து விளையாடுறது. இது வந்து ரிங்கு போட்டு விளையாடுறது. நாங்கள் இந்த கேம் தான் விளையாண்டோம். ரிங்கு நானும் தம்பி மாறி மாறி போட்டுக்கிட்டே இருக்கோம். கடைசியாக ஒரு கப்பு தான் கிடச்சிதுங்க. அது என்னதான் கப்புன்றதை பார்க்குறீங்களா?
அங்கே ஒரு சிவப்பு கலர் கப்பு இருக்குது பாருங்க, அதுதான் எனக்கு கிடச்சிது. சரி, ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரிங்கு போட்டோம். இந்த கப்பாவது கிடச்சிதே. அது இந்த கப்பு தாங்க பாருங்க. அடுத்து நம்ம விளையாட போகிற கேமே இது தாங்க. இதில் 50 ரூபாய்க்கு 6 பந்து தாங்க கொடுத்தாங்க. இந்த 6 பாலில் நமக்கு பிடிச்ச நம்பரில் உருட்டி விடலாம். பின்னாடி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா நம்பர்ஸு. இங்கே நம்ம போடுற நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் கவுண்ட் ஆனால் அந்த நம்பரில் இருக்கிற ப்ரைஸு ஒன்றே ஒன்று கொடுப்பாங்க. இங்கே பின்னாடி டிவி, மிக்சி, ஏர் கூலரு, கெட்டில் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் நமக்கு அதெல்லாம் கிடைக்காது. நாங்கள் எல்லா கண்காட்சியிலையுமே இந்த கேம் விளையாடுவோம். எங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன கூடை தான் கிடைக்குது. சரி, இதில் தான் எங்களுக்கு என்ன தான் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பந்து முடிய போகுது. பாருங்கள், எங்களுக்கும் இந்த கூடை தாங்க கிடச்சிது. நமக்கு எப்போ போட்டாலும் கூட தான் கிடைக்கணும் போல். இங்கெல்லாம் நீ சின்ன குழந்தைங்க விளையாடுறதாங்க இருக்குது. அவ்வளோதாங்க, நாங்களும் நீ தூரம் ஏதாவது விளையாண்டுட்டு அப்படியே கிளம்பிடுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.